ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு கேழ்வரகு கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி செய்து காண்பித்திருக்கேன். ராகி கூழ். நான் இந்த ராகியை யூஸ் பண்ணி ஏற்கனவே 2 விதமான ரெசிபிஸ் உங்களுக்கு செய்து காண்பித்திருக்கேன். இப்போ நான் செய்ய போகிற கூழ் புளிக்காமல் உடனே பண்ணுறது. இதுவும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது தான். இதில் அரிசியோ எதுவுமோ சேர்க்கல, வெறுமனே கேழ்வரகு மாவு மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது சம்மருக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டிங்கன்னா அப்படியே குழு குழுன்னு இருக்கும். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது வெறும் கேழ்வரகு மாவில் நம்ம கேழ்வரகு கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர், அதாவது எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்திலேயே 2.5 பாத்திரத்துலேருந்து 3 பாத்திரம் தண்ணி வேணும். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த இதில் 1 கப்பில் 1 கப் கேழ்வரகு மாவு போட்டிருக்கேன். அதே 1 கப் தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சிப்போம். கட்டி இல்லாமல் மட்டும் கரைச்சிக்கோங்க. இப்போது அதே பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி எடுத்து நல்லா தளன்னு கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க வருது பாருங்கள். இப்போ நம்ம இந்த 1.5 கப்பில் கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுப்போம். ஒரு 1/4 கப் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. உப்பு கரையட்டும். உப்பு கரைஞ்சிருச்சு. தண்ணி தளன்னு கொதிக்குது. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு கையில் இப்படி மாவை விட்டு கைவிடாமல் கிளறிக்கோங்க. கட்டி பற்றாமல் இருக்கணும். அடுப்பு கொஞ்சமாக தூக்கி விட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் ஒரு 6 நிமிஷமாவது நீங்கள் கிளறணும். ஏன்னா நான் சின்ன கப்பில் தான் மாவு எடுத்திருக்கேன். மாவு கொஞ்சம் இறுகிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வெந்நீர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துருங்க. மாவு நல்ல நிறம் மாறி வரணும். இதுக்கெல்லாம் கலர் பாருங்கள். நம்ம கேழ்வரகு மாவு நம்ம ஃபஸ்ட்டு கரைக்கும் போது நல்ல வெள்ளையாக இருந்தது. இப்போ நல்ல கருப்பாயிடுச்சு. இப்போ தான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இது நல்ல கலர் மாறி வந்துடுச்சு. எப்பொழுதுமே கேழ்வரகு களி இல்லை ஏதாவது நம்ம கூழ் ஏதாவது பண்ணும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு தண்ணியில் கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள். இதில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்ல ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். பாத்திரத்துலேயும் அது ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் கொஞ்சம் மோர் கலந்து நம்ம இதை சின்ன வெங்காயம், ஊறுகாய், மோர் மிளகாய் அண்டு தொகையல், என்ன தொகையல் வேணாலும், தேங்காய் தொகையலோ இல்லை நான் இன்றைக்கி பீர்க்கங்காய் தொகையல் பண்ணியிருக்கேன், பீர்க்கங்காய் தொகையலோ எதை வேணாலும் வச்சுட்டு இதோட சேர்த்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான உணவு எதுவுமே கிடையாது. கேழ்வரகு கூழ் எப்பொழுதுமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த சம்மருக்கு நீங்களும் இதை செய்து பாருங்கள். குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, எப்பொழுதுமே இட்லி தோசை இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நீங்கள் கொடுத்து பாருங்கள். இதில் நம்ம உருண்டையாக உருட்டணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தண்ணி நம்ம வைக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் குறைச்சிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சு நம்ம அதை உருண்டையாக உருட்டி திரட்டி எடுக்கணும். இன்றைக்கி நம்ம மோர் சேர்த்து கலக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.